மற்றும் ஒரு அண்மை செய்தி உதகையில் மீண்டும் உறைபனியின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அனீஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர்ந்து பனிப்பொழிவானது அதிகரித்த வண்ணமே உள்ளது. இன்று தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பனிப்பொழிவானது அதிகரித்து காணப்பட்டது. ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் பிப்ரவரி மாதம் இறுதி வரை பனிக்காலம் இருக்கும். குறிப்பாக நவம்பர் துவக்கத்தில் நீர்ப்பனி ஆரம்பித்து படிப்படியாக உறைபனி பொழிவு காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு பனிப்பொழிவானது காலதாமதமாக துவங்கி உள்ளது. பகல் நேரங்களில் நல்ல வெயிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கடும் குளிரும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக குறைந்து காணப்பட்ட பனிப்பொழிவு மீண்டும் பல்வேறு இடங்களில் காணப்பட்டது. குறிப்பாக அதிகாலை உதகை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் குதிரை பந்தய மைதானம், விவசாய நிலங்கள், புல்வெளிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் உறைபனி பொழிவு காணப்பட்டது. மேலும் வெட்ட வெளியில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களின் மேல் உறைபனி கொட்டியிருப்பதைக் கண்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர்.